கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் நீங்க எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷத்தோடு இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு வேத பகுதி 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு ஒருவேளை இந்த வசனத்தை வாசிக்கிற கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பலப்படுத்தும்படியாகவும் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாகவும் இந்த தேவ வார்த்தை உங்களிடத்துல கடந்து வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்துகிற பலப்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில வேணா இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், எனக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு மேன்மை கிடைக்குமா, எனக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைக்குமா? ஒருவேளை நீங்க ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் மனிதனை பார்க்கிறவர் அல்ல, முகத்தை பார்க்கிறவர் அல்ல. அவர் எவரையும் எப்படிப்பட்டவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அப்படி கரத்தினாலே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாயிருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.